सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारंभं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. We have been chanting this shloka since childhood. Today let's understand the meaning of this shloka and the significance of it. O Goddess of Intelligence, my salutations to you, the one who fulfills all my wishes and everyone's desires. I am starting to learn something new today. Make me accept everything that is needed to fulfill my dreams. Make my accomplishments come to existence always. நீங்க ஒரு விஷயம் குறிப்பிடுறீங்க, அந்த விஜயதசமி வச்சு குறிப்பிடும்போது ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கீங்க. அந்த ஒரு புத்தகங்களை வணங்கு என்று சொல்கிறது மதம், படி என்று சொல்கிறது பகுத்தறிவு. ஒவ்வொரு ஆண்டும் பெரியார் நினைவு தினத்தன்றும் பிறந்த தினத்தன்றும் நீங்க அவருடைய நினைவிடத்துக்கு போய் வணங்குறீங்களா, படிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, அவருடைய புத்தகங்களை தொடர்ந்து படிக்கிறோம். இன்னமும் கேட்டா என்ன நீங்க தனிப்பட்ட முறையில் கேட்டால் நான் பெரும்பாலும் எந்த சிலையையும் வணங்குவதில்லை, பெரியார் சிலை உட்பட. பெரியார் சிலை எவ்வளவு தூரம் வணங்கப்படுது? அதாவது இப்ப என் அப்பா அம்மாவை பார்த்தோன்னா நான் என் கையெடுத்து கும்பிடுறேன்னா அது வழிபாடு அல்ல. ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. வழிபடுதல் வேறு. நீங்க புத்தகத்தை இது வழிபடுவது. நீங்க அப்படியே வாங்க, நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப நான் அண்ணன் சுபவி எங்க பார்த்தாலும் நான் வணக்கம் தெரிவிப்பேன். அவருடைய வயது, அனுபவம், அவருடைய திறமை, அவருடைய மொழி, அது என்னுடைய மதிப்பை பெறுகிறது. அது நான் பாண்டிய பார்த்தா நானும் வணக்கம் சொல்லுவேன். அது பதில் வணக்கம். ஒரு நம்ம பையன் அப்படிங்கிற ஒரு பதில் வணக்கம். நான் என்ன சொல்றேன், ஆண்டுதோறும் பிறந்த தினத்தன்றும் நினைவு தினத்தன்றும் போய் மாலை வச்சு மலர் மரியாதை செய்யறது இன்னொரு வகை வழிபாடு தானே. அவங்க முருகனை கும்பிடுறாங்க, நீங்க பெரியார் கும்பிடுறீங்க, அவ்வளவுதானே. அவங்க ஜீசஸை கும்பிடுறாங்க, அவங்க கும்பிடலைங்க. அதுதான் நீங்க ரொம்ப வித்தியாசத்தை பார்க்கணும். அதாவது அவங்களும் சிலை வச்சிருக்காங்க, நாங்களும் சிலை வச்சிருக்கோம். ஆனால் அந்த சிலை வழிபடுவதற்காக, நாங்கள் வைத்திருக்கிற பெரியார் சிலை அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதற்காக. நீங்க அந்த வார்த்தைகள் ரொம்ப பிரமாதம், உங்களோட பக்கத்துல வர முடியாது. இதே விஷயத்தை அவங்க முருகன் வழிகாட்டுவாரு, ஆண்டாள் தன்னுடைய தமிழ் மூலமா வழிகாட்டுவாரு. முருகன் தன்னுடைய தமிழ் கடவுள் அவர் வழிகாட்டுறாரு சொல்ல என்ன இருக்கு பாத்தீங்களா? இதே நாள் நான் காலையில ஒரு செய்தி, 1 நிமிட செய்தி அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு வந்துதான் எனக்கு தெரியல. அதுல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, வழிபடுவது அவரவர் விருப்பம், உரிமை. ஆனால் வழிபடுவதோடு நின்று விடாதீர்கள். புத்தகங்களை படிப்பதும் கருவிகளை பயன்படுத்தி உழைப்பதும் தான் நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவும். நீங்க சின்ன வேறுபாடு காட்டுறீங்க, வரிகள் படிக்கிறதுக்கு அழகா இருந்தாலும் சின்ன வேறுபாடு காட்டுறீங்க. அவங்க எல்லாம் சும்மா கும்பிட்டு சொல்றாங்க, நாங்க அதை படிடாங்கன்னு சொல்றோம். வேறுபாடு சொல்றேன், மதத்துக்கும் பகுத்தறிவுக்குமான வேறுபாடு. மதம் படிக்கிறதுனால தானே புத்தகத்தை வணங்க செய்யுது. ஒரு புத்தகம் வணங்கப்பட வேண்டியது. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, புத்தகம் தான் அறிவை வளர்க்கக்கூடியது. அப்படி அறிவை வளர்க்கக்கூடிய புத்தகத்தை படிப்பதோ நிறுத்தி விடாதே, வணங்கு என்ற உன்னதத்தை சொல்லிக் கொடுத்தது மதம் வைக்கலாம்ல? இல்ல இல்ல, நீங்க வணங்கும் போது என்ன ஆகுதுன்னா, வணங்கவே கூடாதுன்னா நான் சொல்லல. யார் அவரு? லூலு சுபவீர பாண்டிய, லூலு தாத்தா. சுபவீர பாண்டிய யாருங்க? லூலு தாத்தா. ஓ மேல அடிக்க போனீங்க அந்த அம்மா ரோட்ல விட்டு. நீங்க எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பா? சார், டேக் போலாமா? என்னம்மா கண்ணுங்களா, சௌக்கியமா? தகுடு போலாங்க அம்மனி. நேர்களே, நிகழ்ச்சியோட கடைசி கட்டத்துக்கு போயாச்சு. இப்போ கட்டப்பா சார்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம், வாங்க. கேளுங்க அம்மனி. சார், ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஆன்மீகத்தை பற்றி ஒரு உண்மையான விஷயம் சொல்கிறேன், கேளுங்க. ஹாலிவுட்டில் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்னு ஒரு டேரக்டர் இருக்கார். அதான் உங்களாம் தெரியுமே, எவ்வளோ பெரிய டேரக்டரு, எவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஹிட் அடிச்சிருக்காரு, எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ இருக்குது. சினிமா கேமரா மேலே கால் போட்டு ஜாலியாக ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பார். ஆனால் இங்கே என்ன நடக்குது? ஒவ்வொரு படத்துக்கும் பூஜை, கேமராவுக்கு பூஜை, கேமரா காதுலேயே 2 மாலையை மாட்டி விட்டுருவாங்க. எலுமிச்சம்பழம், ஊதுபத்தி, தேங்காய் இதெல்லாம் உடச்சி அப்படி எடுக்கிறானுங்க. ஒரு வெங்காயத்துக்கும் புண்ணியம் இல்லை. என்ன பிரயோஜனம்? ஒரு படம் கூட 4 தெருவை தாண்டி போகாது. இதை நம்ம கேட்டோம்னு சொல்லுங்கள், பகுத்தறிவாளி, நாத்திகம் பேசுகிறேன், மதத்துக்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அது கிடக்குது கழுத. என் பிள்ளைங்களுக்கு சுத்தமாக பக்தியே இல்லாமல் நான் வளர்த்துருக்கேன்.
வாழ்ந்தா அந்த மனுஷன் மாதிரி வாழணும், இல்லைனாக்கா நாக்க புடின்னு சாவணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகன்றது ஒரு குப்பை, அவ்வளோதாம்மா. சரி சார், நான் ஒரு கேள்வி கேட்கலாமா உங்ககிட்ட? கேளுங்க அம்மனி. சார், ஸ்பீல்பர்க்கு வெளிநாட்டுக்காரர். அவர் பொண்ணையும் அவங்க ஒய்ஃபையும் பீச்சில் 2 பீஸில் நடக்க அலோவ் பண்ணுவார். நீங்கள் எப்படி சார் உங்கள் ஃபேமிலியை பேர் நடக்க அலோவ் பண்ணுவீங்களா? என்ன அம்மனி இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க? அது மட்டும் இல்லை சார், ஸ்பீல்பர்க் ஒரு ஜூ, அதாவது யூதர். அவர் மதப்படி அவருக்கும் அவர் பையனுக்கு சுண்ணத்து ஆயிடுச்சு. உங்களுக்கு உங்கள் பையனுக்கு எப்படி சார்? அவர் மதத்து மேலே நம்பிக்கை தான் சார் இருக்காரு. அவர் மத சார்ந்த கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்காரு. இப்போ என்ன சொல்ல வரீங்க? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க, நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் சார். இதில் என்ன சார் இருக்கு? அம்மனி பேட்டியை முடிச்சுக்கலாமா? சரி, ஓகே சார். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா. கட் பண்ணியா? மைக் இருந்தா என்ன கேட்பேமா? ஒரு செலிபிரிட்டி எப்படி கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சுக்க. மேனேஜர் கூப்பியா? ஏதோ இன்டர்வியூ கேட்டீங்கன்னு கொடுத்தாங்க, மூச்சு கேள்வி கேட்குறேன். நீதான் எழுதி கொடுத்தியா? இதுக்கப்புறம் உங்களை ஏதாவது ஒரு சேனல்ல பார்த்தேன், அவ்வளோதான். கட் பண்ணியா?